ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெள்ளியில் இருக்கிற அகல் விளக்கு, மாட விளக்கு, குத்து விளக்கு, இந்த மாதிரி விளக்கு ஒரு 3 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ப்ரைஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சில கலெக்ஷன்ஸ் மெஷர் பண்ணியுமே காமிச்சிருக்கேன். குட்டி குட்டி குத்து விளக்கு கூட இந்த வீடியோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அகல் விளக்கு. அகல் விளக்கு 5 கிராம், ஈவன் சொல்ல போனால் 3 கிராம். ஸோ அந்த 3 கிராம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். இதே சின்ன சைஸில் உங்களுக்கு சாலிடாக இருக்கிறதெல்லாம் ஒரு 7 கிராம் அந்த மாதிரி வருது. அது இல்லாமல் சில மாட விளக்குமே நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு 3 கிராம்லேருந்து அதோட மேக்ஸிமம் கிராம் என்ன அது காமிச்சிருக்கேன். ப்ளஸ் மிடில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ உங்களோட ரெக்யர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த இந்த ஒரு அகல் விளக்கு பார்த்திங்கன்னா 20 கிராம் 19 கிராம் வருது. ஸோ இதோட ப்ரைஸ் எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணுன்னாக்கா, இது எல்லாத்துக்குமே 10% உங்களுக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு 100 கிராமுக்கு நம்ம ஒரு கலெக்ஷன் காமிக்கிறோம் அப்படின்னாக்கா அது 10,000 ரூபாய் வரும். 10,000 ரூபாயில் 10% 1000 ரூபாய். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இந்த இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற கிராம்லேருந்து இன்றைக்கி வெள்ளி விலையை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 13% ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மேண்டட்ரி. ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஒரு 52 கிராமில் இருக்கிற மாட விளக்கு. உங்களுக்கு திரி உள்ளே போட்டு மேலே எடுத்து அதை ஒரு ஹெட்டு கூட போடுவாங்க. அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அகல் விளக்கே எனக்கு பாதம் வச்சு வேணும் அப்படின்னா 31 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் ஒரு 3000 சிங்கிள் பீஸ் ஒரு 3500 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இந்த ஒரு மாட விளக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 43 கிராம் வருது. 12% வேஸ்டேஜ் வருது. கிட்டத்தட்ட 5000 ருபீஸ் கிட்ட வரும். எனக்கு அதில் இன்னும் கொஞ்சம் சாலிடாக இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா 56 கிராம் வருது. இது ஒரு 6200 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஸோ நல்ல பெருசாக குழியாக எப்போ பார்த்தாலுமே விளக்கு எரியணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய குழியில் எண்ணெய் ஊற்றி 24 ஹவர்ஸ் கூட எரிய வைக்கலாம். இது 16 கிராமில் இருக்கிற சின்ன பீஸ் தான் உங்களுக்கு அந்த விளக்கு பார்த்திங்கன்னா இது 3800 ருபீஸ்க்கு இருக்கிற ஒரு கலெக்ஷன். இது 10 கிராமுக்கு இருக்குது. ஒரு 1200 ரூபா போட்டிங்கன்னாக்கா ஒரு விளக்கு நம்ம வாங்கிக்கலாம். 1200 1100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில். இது 41 கிராமில் ஒரு யானை மாதிரி வச்சு அது மேலே இருக்கிற ஒரு மாட விளக்கு. நீங்கள் ஒன்று அகல் விளக்கு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 6-7 பேட்டர்ன் இருக்குது. மாட விளக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 6-7 பேட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி காமாட்சி விளக்கு எடுத்துகிட்டிங்கன்னா கஜலக்ஷ்மி விளக்கு, அஷ்டலக்ஷ்மி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது 79 கிராமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8500 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இது பார்த்திங்கனாக்கா சாலிடாக இருக்கிற ஒரு பீஸு கஜலக்ஷ்மி விளக்கு உங்களுக்கு 109 கிராம் வருது. ஒரு 11,500 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா அதுக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா குழி டீப்பாக இருக்கிறதுனால நிறைய எண்ணெய் ஊற்றி பல மணி நேரம் எரிய வைக்கலாம். ஸோ இது பாவை விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 116 கிராம் வருது. ஒரு 13,000 ரூபா 13,500 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இது ஒரு கஜலக்ஷ்மி விளக்கு தான். 120 கிராமில் டபுள் சைடு முகம். அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் சைடும் குங்குமம் வச்சு விளக்கேற்றிக்கலாம். பேக் சைடுமே சில பேர் பார்த்திங்கனாக்கா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் விளக்கேற்றுவாங்களா. அப்போ பின்னாடி இருக்கிற அந்த சாமியோட முகத்துக்கு மட்டுமே குங்குமம் வச்சாலே போதும். ரெண்டுத்துக்கும் சமமாகிடும். எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்ல சாலிடாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு அந்த 2 பிளேட்டை ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ஒரு விளக்குன்னு வாங்க போனோம்னா அது வைக்கிறதுக்கான பிளேட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இது மாதிரி வச்சுப்பாங்க, பழக மாதிரி வைப்பாங்கள்ல, அதுவே வெள்ளியில் இருக்குது. உங்களுக்கு ஒரு 12 கிராம் 13 கிராம் சொல்லப்போனால் இது 26 கிராமுக்கு நல்லா சாலிடாக இருக்குது. அதில் நம்ம இதே மாதிரி ஒரு ஸ்டூல் மாதிரியும் இருக்குது. இதுலேயுமே விளக்கு வைப்பாங்க. இது 100 கிராம் மாதிரி வருது. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிற சாமி சிலைகள் சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை வைப்பாங்க. இல்லை சில பேருக்கு சின்ன சிலைகள்லாம் அபிஷேகம் பண்ணுற பழக்கம் இருக்குது, அதுக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க. இது 21 கிராமில் வர ஒரு மாட விளக்கு தான். ஒரு தாமரை இதழ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சரவணா ஸ்டோர் எலைட் குரோம்பேட் பிரான்ச்சில் எடுத்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்கும். இது இல்லாமல் நிறைய சாமி சிலைகள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் கூட அங்கே அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது கம்ப்ளீட் விளக்கில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, என்ன பட்ஜெட் வருது அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு 4500 5000 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இருக்கிறதுலே சின்ன குத்து விளக்கு இது 26 கிராம் வருது.
ஒரு 3000 ரூபாய் போட்டோன்னா ஒரு குட்டி குத்து விளக்கு வந்து வாங்கிடலாம் நம்ம. அதில் இருக்கிற நெக்ஸ்ட்டு சைஸ் இது வந்து ஒரு 34 கிராமில் இருக்கிற ஒரு சின்ன குத்து விளக்கு தான். எனக்கு குத்து விளக்கு ஏற்றினா தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும், ஆனால் என்னால் வெளியில் ஏற்ற முடியலையே அப்படின்லாம் வந்து நினைக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்னது உங்களோட சாஸ்திரத்துக்கு உங்களோட அந்த ஒரு திருப்திக்காக இந்த மாதிரி ஒரு 7000 ரூபாய் போட்டிங்கனாலே ஒரு செட் ஆஃப் குத்து விளக்கு வந்து வாங்கிடலாம் நீங்கள். இது வந்து சிவலிங்கமோட முகம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 57 கிராம் ஒரு 6300 ருபீஸ் போட்டோன்னா வாங்கிடலாம். ப்ளைனாக எனக்கு எந்த டிசைனுமே வேண்டாம், ப்ளைனாக இருந்தால் போதும், எனக்கு விளக்குறதுலாம் கஷ்டம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ப்ளைன் மாடல்ஸில் வந்து நீங்கள் போகலாம். கேரளா விளக்கு மாதிரி இருக்குது. ப்ளைன் மாடல்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் ஈஸி மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு மற்ற டிசைன்லாம் பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு விளக்க அந்த இடுக்கிலலாம் போய் அந்த பிளாக் கலர் மாதிரி மாறிடுச்சுன்னா அதை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மெயின்டைன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு 3640 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. 2 விளக்கும் சேர்த்து ஒரு 9000 ருபீஸில் வந்து நம்ம வாங்கிடலாம். இது வந்து கம்ப்ளீட் பிளெயினில் இருக்கிற ஒரு மாடல். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னொன்று மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா 127 கிராமில் ஒரு கேரளா விளக்கு சிங்கிளாக கூட ஏற்றுவாங்க. பட் நம்மளோட குத்து விளக்குகள் தான் டபுளாக ஏற்றுவாங்க. அது வந்து உங்களுக்கு இருக்குது. 125 கிராமில் கம்ப்ளீட்டாக மேலே வந்து ஒரு அன்னபக்ஷி வச்சு கீழே ஃபுல்லுமே டிசைனு அந்த கொடிமர டிசைன்லாம் வச்சா மாதிரி இருக்குது. இது 122 கிராமில் கொஞ்சம் மேட் பாலிஷும் நல்ல ஹை பாலிஷும் மாற்றி பண்ணியிருக்காங்க. ஒரு விளக்கே வந்து ஒரு 13500 14000 வரும். இது 80 கிராமில் அதே மாதிரி இருக்கிற ஒரு விளக்கு வந்து உங்களுக்கு ஒரு 9000 ரூபாய் மாதிரி வரும். ஸோ இதில் வந்து அங்கங்கே ஹை பாலிஷும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 187 கிராமில் இருக்கிற இந்த ஒரு விளக்கு நல்ல பிளெயின் மாடலில் சாலிடாக கொடிமரத்தோட பாட்டம் அந்த இடம் இருக்கிற மாதிரி கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி விளக்குகள் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. அடுத்து ஃபுல்லுமே ஒர்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவ்வளோ டிசைன்ஸ் வச்ச மாதிரி இருக்கிற இந்த ஒரு விளக்கு. இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 300 கிராம் வரைக்குமே வந்து வருது. ஏன்னா கம்ப்ளீட் சாலிடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு விளக்கே 40,000 அந்த மாதிரி வந்து வரும். இது நம்மளோட அந்த ஓல்டு மாடல் விளக்கு. பாட்டம் மட்டும் அந்த கொடிமரம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணியுமே வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா மேட் ஃபினிஷும் அந்த ஹை பாலிஷும் மாற்றி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிராம் வந்து ஒரு 350 அந்த மாதிரி வந்து வருது. 360 கிராம் ஒரு விளக்கு 40,000 ரூபா வந்து உங்களுக்கு ஆகும். கம்ப்ளீட்டாக ஃபுல்லுமே ஹை பாலிஷ் கொடுத்துருக்காங்க. பாட்டம் வந்து நல்ல ஹெவியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விளக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதோட பேக் சைடு வந்து எப்படி ஹாலோ டைப்பா இல்லை ஏதாவது மண் வச்சுருப்பாங்களா அப்படின்லாம் சொல்லி என்கிட்ட சில பேர் கேட்பீங்க. அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 17 இன்ச் வந்து வருது. ஸோ 17 இன்ச்சுங்கிறப்போ நீங்களே பார்த்துக்கோங்களேன். 24 இன்ச்சுனா 2 ஃபீட்டு நியர்பை 18 இன்ச் வந்து வருது. ஒரு 1.25 அடி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 500 கிராமில் இருக்கிற ஒரு ஹெவி பீஸ். 1/2 கிலோ இந்த வெள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 1/2 கிலோவுக்கு இருக்கிற ஒரு கலெக்ஷன் ஒரு 60,000 ரூபா 55,000 ரூபாய்க்கு மேலே வந்து வேணும் இந்த ஒரு சிங்கிள் விளக்கு வாங்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து 307 கிராம் வருது. சிங்கிள் பீஸ் நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ரெண்டுமே வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு 60,000 ருபீஸ்க்கு மேலே 70,000 கிட்ட வந்து வேணும். இது வந்து நல்ல பெருசாக நம்ம அந்த மேட் பாலிஷ் பார்த்தோம்ல அதில் இருக்கிற ஒரு 587 கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான். ஸோ நல்ல ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது இல்லாமல் இது வைக்கிறதுக்கு சில பிளேட்ஸுமே இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட வந்து 3 ஃபீட்லேருந்து நிறைய எக்ஸ்ட்ரீம் பெருசு உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோக்குள்ளே காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பிளெயின் பிளேட்ஸு பூ போட்ட பிளேட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு 3,000 4,000 இருந்ததுனாக்கா ஒரு சிங்கிள் பிளேட் வந்து வாங்கிடலாம். ஏன்னா விளக்கு வைக்கிறப்ப பிளேட் இல்லாமல் வைக்கக்கூடாது, இல்லை மாடம் இல்லாமல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 24 கிராமில் சின்ன காமாட்சி விளக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுலேயுமே வந்து இந்த டிசைன் போடாமல் வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் வெயிட் மட்டும் அதிகம் வரும். 84 கிராமில் இருக்கிற இந்த ஒரு கலெக்ஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.